The drama The Glass Menagerie by Janice Williams. This discussion, scene 6. Within bracket, high school hero, bracket close. Tom and so the following evening, I brought Jim home to dinner. I had known Jim slightly in high school. In high school, Jim was a hero. In high school, Jim was a hero. He had tremendous Irish good nature and with virality with a scrapped and polished look of white chinaware. He seemed to move in a continuous spotlight. He was a star in basketball, captain of the debating club, president of the senior class and the glee club, and he sang the male lead in the annual light operas. He was always running or bounding, never just walking. He seemed always at the point of defeating the law of gravity. He was shooting with such velocity through his adolescence that you would logically expect him to arrive at nothing short of the White House by the time he was 30. But Jip apparently ran into the more interference after his graduation from Soldan. His speed had definitely slowed. 6 years after he left high school, he was holding a job that wasn't much better than mine. காட்சி 6. இது டென்சி வில்லியம் எழுதியிருக்கிறாரு. என்ன இதுல சொல்றாங்கன்னு சொன்னா, டொம் ஜிம்ம டின்னருக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு. அவரும் பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, அவர் ஜிம்ம பத்தியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. இவர் இந்த ஜிம்ம தனக்கு ஹை ஸ்கூல்ல ஓரளவுக்கு தெரியும்னு சொல்றார். இந்த ஹை ஸ்கூல்லயே இவர் தான் ஒரு ஹீரோ என்று சொல்லியும் சொல்றாரு. ஆனா இவரை பார்க்கும்போது எப்படி இருக்குமென்று சொன்னா, உற்சாகமானவராகவும் எல்லாத்துலயுமே பரபரப்பா இன்ட்ரெஸ்டா ஈடுபாடு கொண்டவரும், இப்போ ஒரு பீங்கானுடைய அந்த பளபளப்பு போல இவர் எப்பயுமே பிரகாசமானவராத்தான் இருப்பார் என்று சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவர் எப்பவுமே ஒரு கூட்டத்தை, ஒரு மக்கள் கூட்டத்தை கவரக்கூடிய தன்மையில தான் இருப்பாரு. என்னன்னு சொன்னா, அந்த அளவுக்கு ஆக்டிவான ஆள். இவர் பாஸ்கெட் பால்ல ஒரு ஸ்டாரா விளங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி சீனியர் கிளாஸுக்கு இவர் தான் பிரசிடெண்டா இருந்தாரு. அதே மாதிரி விவாத மேடைகளுக்கும் இவர் கேப்டனா தலைமை தாங்கி இருக்கிறாரு. ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இசை நிகழ்ச்சி நாடகங்கள்ல ஆண் முன்னணி பாடகரா இவர் பாடி இருக்கிறாரு. இவர் ஷூட்டிங்ல ரொம்ப நல்ல கெட்டிக்காரரா இருந்திருக்கிறாரு. இவர் இந்த சோல்டன்ல இருந்து அவருடைய பட்ட படிப்புக்கு பிறகு இதுல இவர் குறுக்குறது இல்ல, தலையீடு செய்யறது இல்ல. 6 வருஷத்துக்கு பிறகு இவர் ஹை ஸ்கூலை விட்டு விலகிட்டாரு. இப்ப இவர் ஒரு ஜொப் ஒன்று செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனா இந்த ஜொப் இவருக்கு சூட்டபிளா இல்ல. டொம்ட ஜொப்பை விட இவர் இது சூட்டபிளா இல்லை. ஏன்னு சொன்னா, இவர் நல்ல ஆக்டிவானவர், எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவர். ஆனா இவருக்கு அந்த ஜொப் பொருத்தம் இல்லை என்று சொல்லி விவரணம் ஒன்று கொடுக்கிறார். He was the only one at warehouse with whom I was on friendly terms. I was valuable to him as someone who could remember his former glory, who had seen him win basketball games and the silver cup in debating. He knew of my secret practice of retiring to a cabinet of the washroom to work on poems when business was slack in the warehouse. அடுத்தது என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த அவர் வேலை செய்யற இடத்திலேயே இவர் ஒரு ஆளோட, இந்த ஜிம்மோட மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்ட் ஆன ஒரு முறையில பழகுறன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஜிம்முக்கே தெரியும். ஏன்னு சொன்னா, ஜிம் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கப்புகள் எல்லாம் வெல்லும் போது தன்னோட அந்த பெருமைகள், ஆக்டிவிட்டிகள் எல்லாம் பார்த்த ஒரு ஆள்ல டொம்மும் ஒரு ஆளுன்ற ஒரு மதிப்பு அவர் வச்சிருக்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி என்னன்னு சொன்னா, இப்ப
ஷாப்ல வந்து வேலை மந்தமா நடைபெறும் போது சம்டைம்ஸ் கஸ்டமர் வராம இருப்பாங்க. அந்த கஸ்டமர் வராத டைம்ல இவர் வந்து ஒரு சீக்ரெட் ஒரு பிராக்டிஸ் வந்து பண்ணுவாரு. அந்த போயம் எழுதுறது எங்க என்று சொன்னா ஒரு தனியான ஒரு கழிவறையினுடைய ஒரு தனியான அறையில வந்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருப்பாரு. இது வந்து ஜிம்மோ கோனருக்கு தெரியும் என்று சொல்லியும் விவரிக்கிறார். He called me Shakespeare, and while the other boys in the warehouse regarded me with suspicious hostility, Jim took a humorous attitude toward me. Gradually, his attitude affected the others. Their hostility wore off, and they also began to smile at me as people smile at an oddly fashioned dog who troots across their path at some distance. ஜிம் வந்து தன்னை வந்து எப்பயுமே ஷேக்ஸ்பியர் என்று சொல்லிதான் அழைப்பாராம். ஏனென்று சொன்னா இவர் வந்து அந்த கதைகளை கொஞ்சம் இயற்றுறது ஒரு சின்ன விஷயத்துக்கே நிறைய கதை கொண்டு வந்து வச்சிருப்பாரு. ஆனா இவர் வந்து இவருடைய இந்த தன்மை பயிற்சி தன்மைகள்லாம் புரிஞ்ச ஒரு ஆள் என்று சொன்னா ஜிம்மோ கோனர் மட்டும்தான். ஆனா மற்ற கடையில பேசுற மற்ற ஆக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவரை வந்து ஒரு சந்தேக பார்வையில வந்து பாக்குறாங்க. இவரோட பெருமையை வந்து அவங்க அறியறதே இல்லை. இவர் வந்து ஜிம்மோ கோனர் வந்து தன்னோட வந்து நகைச்சுவை பாங்குல தான் வந்து கதைப்பாரு. இந்த நகைச்சுவை பாங்கு வந்து காலப்போக்குல வந்து மற்றவங்களையும் வந்து பாதிப்படைய செய்யுது. இப்படி பாதிப்படைய செய்யறதால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஜிம்மோ கோனரையும் பார்த்து மற்ற ஆக்களும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து அங்க இருக்கிற ஆக்களையும் ஒரு வித்தியாசமான ஒரு போக்கு உடையவரா இருக்கிறாருன்னு சொல்றாரு. I knew that Jim and Laura had known each other at Selden and had heard Laura speak admiringly of his voice. I didn't know if Jim remembered her or not. In high school, Laura had been as impressive as Jim had been astonishing. If he did remember Laura, it was not as my sister, for when I asked him to dinner, he grinned and said, "You know, Shakespeare, I never thought of you as having folks." He was about to discover that I did. அடுத்தது என்ன சொல்றாருன்னு சொன்னா லோராவும் ஜிம்மும் வந்து ஹை ஸ்கூல் அந்த ஷோல்டன் அந்த இதுலயே வந்து தெரிஞ்சிருக்குமென்று சொல்லி அவர் நினைக்கிறாரு. லோரா இவர் வந்து என்ன கேள்விப்பட்டிருக்கன்னு சொன்னா லோரா வந்து ஜிம்மோட வாய்ஸ வந்து பாராட்டி பேசுறத வந்து இவர் கேள்விப்பட்டிருக்கிறாருன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு ஆனா ஜிம்முக்கு வந்து லோராவை நினைவு இருக்கா இல்லையான்னு சொல்லி தனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அது என்னோட சிஸ்டர் லோரா தன்னோட சிஸ்டர் தான் லோரான்னு சொல்லி தெரியுமான்னு சொல்லியும் அவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. நான் எப்போ அவரை டின்னருக்கு கூப்பிட்டாலும் அவருடைய இயல்பு வந்து என்னன்னு சொன்னா 32 பல் தெரியிற மாதிரி சிரிக்கிறது. அப்படி சிரிச்சு அவர் எப்பயுமே சொல்லுவாராம், ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க என்னென்ன இந்த கூப்பிட்டதுக்கான என்னென்ன காரணங்கள் வச்சிருப்பீங்க, என்னென்ன கதை வச்சிருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு பிறகு இப்படி கூப்பிட்டதுக்கான காரணம் வந்து ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்று சொல்லி சொல்றாரு. எதுக்காக டின்னருக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி. Friday evening, it is about 5 o'clock of late spring evening, which comes scattering poems in the sky. A delicate lemony light is in the wing-filled apartment. Amanda has worked like a trunk in preparation for the gentleman caller. The results are astonishing. The new floor lamp with its rose skill shade in its place, a colored paper lantern conceal the broken light fixture in the ceiling. New billowing white curtains are at the windows. Chintz covers are on chairs and sofa. A pair of new sofa pillows make their initial appearance. இது வந்து கவிதைகள் சிறகடித்து வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையான மாலை நேரம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி. இந்த 5 மணி நேரத்தை வர்ணிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா இந்த ஜென்டில்மேன் கோலர்ஸ வர வைக்கிற ஒரு ஆர்வத்துல வந்து அமெண்டா வந்து ஒரு துருக்கியரை போல அவட ப்ரிப்பரேஷன் எல்லாம் அமைஞ்சிருக்குது. இவன் என்ன செய்யறன்னு சொன்னா ஒரு தரைக்கு வந்து ஒரு புதிய லைட், மற்றது கலர் லேம்ப்,
மற்றது இந்த கலர் லேம்ப் வந்து உடைக்க இந்த கூரைகள்ல பொருத்தப்பட்டுள்ள அந்த உடைக்கப்பட்ட லைட்டுகளை வந்து மறைக்கிற மாதிரி ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. இவ என்ன செய்யறான்னு சொன்னா கேட்டின் விண்டோஸுக்கு வந்து ஒயிட் கலர்ல வந்து கேர்டன்ஸ் போட்டிருக்கிறா. அதே மாதிரி அந்த கவர்கள் வந்து சேர்ஸ்லயும் மற்றது சோபாவுக்கு மேலையும் போடப்பட்டு இருக்கு. Open boxes and tissue paper are scattered on the floor. Laura stands in the middle with lifted arms while Amanda crouches before her, adjusting the hem of the new dresses, devout and ritualistic. The dress is colored and designed by memory. The arrangement of Laura's hair is changed. It is softer and more becoming. A fragile, unearthly prettiness has come out in Laura. She is like a piece of translucent glass touched by light, given a momentary radiance, not actual, not lasting. திறக்கப்பட்ட பெட்டிகளும் மற்றது காகித துண்டுகளும் வந்து தரையில சிதறி இருக்குது. லோரா வந்து நடுப்பகுதியில வந்து நிக்கிறா. அமெண்டா என்ன செய்யறான்னு சொன்னா மடிக்கப்பட்ட அந்த அணிந்திருக்கிற ஆடைகள்ல மடிப்பு உள்ள பகுதிகள் எல்லாம் வந்து குனிந்து சரி செய்து கொண்டிருக்கிறா. அவட லோராவோட கேரும் வந்து சரி செய்யப்பட்டிருக்கு. அது ரொம்ப சொப்டா மாறிட்டுது. இவ என்னண்டு ஒரு லைட் ஒரு கேண்டில வந்து ஒரு கண்ணாடி போத்தலுக்குள்ள வச்சோம்னு சொன்னா ஒரு ஒளி வந்து பிரகாசமா இருக்கும். ஆனா அந்த பிரகாசம்ன்றது வந்து ஒரு தற்காலிகமானது. அதே மாதிரிதான் இவ இப்படி எல்லாம் தயார் நிலையில இருக்கிறது. அவாக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒளி பிரகாசம் வந்து தற்காலிகமானது. ஆனா நீண்ட நேரம் வந்து அது நீடிக்காதுன்னு சொல்லி வர்ணனை கொடுத்திருக்கிறாங்க. Amanda, within bracket, impatiently, bracket close. Why are you trembling? Laura, Mother, you have made me so nervous. Amanda, have I made you nervous? Laura, but why are you trembling? Mother, you have made me so nervous. Have I made you nervous? By all this fuss, you make it seem so important. I don't understand you, Laura. You couldn't be satisfied with just sitting home. And yet, whenever I try to arrange something for you, you seem to resist it. அம்மாவுக்கும் மகளுக்கும் வந்து ஒரு கன்வர்சேஷன் ஒன்று நடக்குது. அதுல அம்மா வந்து மகளை பார்த்து கேட்கிறான், ஏன் வந்து பதட்டமா இருக்கிற அப்படி என்று சொல்லி கேட்கிறா. அதுக்கு வந்து மகள் வந்து ரிப்ளை பண்றா, அப்படி நான் பதட்டமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் வந்து என்ன பதட்டம் அடைய செய்றீங்கன்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அம்மா கேட்கிறா, நான் எப்படி உன்னை வந்து பதட்டம் அடைய செய்ய முடியும் என்று சொல்லி கேட்க மகள் வந்து சொல்றா, நீங்க வந்து முக்கியம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதால இது வந்து எனக்கு பதட்டம் அடைகிற மாதிரி இருக்கு அப்படி என்று சொல்லி சொல்றான். அதுக்கு பிறகு அம்மா கேட்கிறான், நீ வந்து என்ன புரிஞ்சு கொள்றதே இல்ல. நான் என்ன விஷயம் ஒன்று நீ செய்ய மாட்ட, இன்னொன்று மற்றவங்களையும் செய்ய விட மாட்டேன். நான் என்னதான் செய்தாலும் அதுல வந்து உனக்கு ஒரு திருப்தியே இல்ல. எது சரியோ அதை நான் செய்ய போனாலும் வந்து அதை எதிர்க்கிற மாதிரியே நீ நடந்து கொள்ற என்று சொல்லி இந்த கன்வர்சேஷன்ல சொல்றான். Now take a look out yourself. No, wait just a moment. I have an idea. What is it now? Within bracket, Amanda produced 2 powder puffs, which she wraps in handkerchiefs and stuffs in Laura's bosom. Bracket close. இப்படி எல்லாம் தயார்படுத்தினதுக்கு பிறகு சொல்றான், இப்ப அம்மா சொல்றா, இப்ப உன்னை நீயே பாத்துக்கோ அப்படி என்று சொல்றா. அதுக்கு பிறகு கொஞ்சம் பொறு ஒரு நிமிஷம் பொறு, எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டுது என்று சொல்லி அம்மா சொல்றா. மகள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்றா, இப்ப என்னம்மா அப்படி என்று சொல்லி கேட்கிறா. உடனே அம்மா வந்து பவுடர் பப்ஸ் எடுத்து அதை வந்து கச்சிப்புல வந்து சுத்தி வைக்கிறா. சுத்தி வச்சுட்டு லோராவோட மார்பக பகுதியில வந்து வைக்கிறா. Mother, what are you doing? They call them gay deceivers. I won't wear them.
You will. Why should I? Because, to be painfully honest, your chest is flat. லோரா அப்படி செய்த உடனே லோரா கேக்குறா, அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படி என்று சொல்லி கேக்குறா. அதுக்கு அம்மா சொல்றா, இதுவும் ஒரு வகை ட்ரெஸ் தான் என்று சொல்லி சொல்றா. அதுக்கு பிறகு லோரா வந்து ரெஸ்பான்ஸ் பண்றா, அம்மா இதை நான் வந்து போடவே மாட்டேன் அப்படி என்று சொல்றா. அம்மா கண்டிப்பா சொல்றா, இல்ல நீ இதை அணிஞ்சுதான் ஆகணும் என்று சொல்லி. லோரா சொல்றா, நான் ஏன் இதை அணியணும் அப்படி என்று சொல்லி கேக்குறா. ஆனா அம்மா வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஒரு வேதனையோட சொல்றா, உன்னோட செஸ்ட் வந்து ஃபிளட்டா இருக்குது, அதனால தான் நீ சொல்றேன்னு சொல்லி சொல்றா. You make it seem like we were setting a trap. All pretty girls are trapped, a pretty trap, and men expect them to be. Now look at yourself. You're a young lady. This is the prettiest you will ever be. I have got to fix myself now. You are going to be surprised by your mother's appearance. She crosses through portraits, humming gaily. Laura moves slowly to the long mirror and stares solemnly at herself. A wind blows the white curtains inward and slow, graceful motion and with a faint, sorrowful shining. Off stage, it isn't dark enough yet. She turns slowly before the mirror with a troubled look. This is my sister. Celebrate her with strings, music. அப்படி அம்மா அந்த கருத்தை சொன்ன உடனே அப்படி வச்சதுக்கு பிறகு என்ன சொல்றான்னு சொன்னா, அம்மா இத பார்க்க ஏதோ ஒரு பொறி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படி என்று சொல்லி சொல்றா. அம்மா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றா, எல்லா அழகான கேர்ள்ஸுமே ஒரு பொறி வச்சிருப்பாங்க ஒரு அழகுக்காக. இதைத்தான் ஆண்கள் கூட எதிர்பார்க்கிறாங்க. இப்ப பாரு உன்னை நான் இங்க வந்து உன்னை சரி செய்ததுக்கு பிறகு நீயே வந்து ஆச்சரியப்பட்டு இருப்ப. நீ வந்து இது வரைக்கும் இப்படியே அழகா இருந்ததே இல்ல, ஆனா இதுதான் உனக்கு அழகுன்னு சொல்லி அப்படி சொல்றா. லோராவும் இத கேட்டுட்டு கண்ணாடியில தன்னை பாக்குறதுக்காக நகர்றா. ஒரு காத்து வந்து ஸ்லோவா அடிக்குது. அந்த காத்து அடிக்கிற வேகத்துல வந்து ஒயிட் கலர் கர்டன் வந்து உள்பக்கமா சரி உள்பக்கமா சரியுது. அதுக்கு பிறகு மதர் வந்து ஒரு பெருமூச்சோட அமண்டாவை வந்து திரும்பி பார்க்கிறா, கண்ணாடி பக்கம் திரும்பி பார்த்து சொல்றா, இன்னும் வந்து இருட்டையில அப்படி என்று சொல்றா. I'm going to show you something. I'm going to make a Spittlerer appearance. What is it, mother? Possess your soul in patience. You will see. Something I have resuited from that old trunk. Styles have not changed so terrible much after all. She parts the portraits. Now just look at your mother. She wears a girlish frock of yellowed voile with a blue skill sash. She carries a bunch of jonquils. The legend of her youth is nearly revealed fearlessly. This is the dress in which I led in Cotlian, won the cakewalk twice at Sunset Hill, wore one spring to the governor's ball in Jackson. See how I shied around the ballroom, Laura. She raises her skirt and does a mincing. அவங்களோட அம்மா வந்து சொல்றான், உனக்கு வந்து நான் ஒன்று காட்ட போறேன். அது வந்து என்ன செய்யும்னு சொன்னா மிக கண் கவர்ற மாதிரி ஒரு அழக வந்து தரும் என்று சொல்லி சொல்றான். அப்ப லோரா அதுக்கு பதில் பண்றா, என்னம்மா அது அப்படி என்று சொல்லி கேட்கிறான். அவங்களோட அம்மா சொல்றா, கொஞ்சம் நீ பொறுமையா இரு, உன்னை நீயே கொஞ்சம் நிதானப்படுத்திக்கொள், அதுக்கு பிறகு நீ பாப்ப என்று சொல்லி சொல்றா. ஆனா அவட அம்மா சொல்றா, பழைய காலத்துல அந்த நம்பிக்கையில இருந்து நான் இப்ப வந்து கொஞ்சம் தெளிஞ்சிட்டேன், புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறேன். இப்ப ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவுக்கு மோசமா ஒன்றும் இல்ல. இப்ப பாரு உங்களோட அம்மாவ அப்படி என்று சொல்லி சொல்றான். அவ வந்து நீல நிற பட்டு புடவை வந்து மஞ்சள் நிற ஒயிலின் அந்த ஒரு
பெண்களுக்குரிய அந்த ஆடைய வந்து அவ அணிஞ்சிருக்கிறா. அவட கையில வந்து நாணல் போன்ற ஒரு தாளவக பூவை வந்து வச்சிருக்கிறா. அவ சொல்றா சன்செட்ல வந்து தான் வழிநடத்திய ஒரு கேக் வாக் என்ற ஒரு டான்ஸ் வந்து வின் பண்ணப்பட்டது என்று சொல்றா. இந்த ட்ரெஸ்ஸை வந்து தான் வசந்த காலத்துல வலுவழுப்பான நடமாடும் தரைகள்ல அந்த உல்லாச பயணங்களை மேற்கொள்ளும் போது தான் அணிஞ்சிருக்கணும் என்று சொல்லி சொல்றா. I wore it on Sundays for my gentleman callers. I had it on the day I met your father. I had malaria fever all that spring. The change of climate from East Tennessee to the Delta weakened resistance. I had a little temperature all the time, not enough to be serious, just enough to make me restless and giddy. Invitation poured in parties all over the Delta. Stay in bed, said mother. You have fever, but I just wouldn't. I took quinine, but kept on going. Evening dances, afternoons, long rides, finest, lovely, so lovely. That country in May, all lacy with dogwood, literally flooded with jonquils. That was the spring I had a grace for jonquils. Jonquils became an absolute obsession, mother said. Honey, there is no more room for jonquils. And still I kept on bringing in more jonquils. ஒரு ஆடைய வந்து அவங்களோட அம்மா வந்து உயர்த்தி காட்டுறா. என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு சண்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஆடையை வந்து நான் அணிஞ்சிருக்கிறேன். என்னத்துக்கு சொன்னா என்னுடைய ஜென்டில்மேன் கோலர்ஸுக்காக நான் வந்து இந்த ட்ரெஸ் அணிஞ்சிருக்கும் போதுதான் உங்களோட அப்பாவையும் நான் வந்து சந்திச்சேன். எனக்கு அப்ப இதுல வந்து உங்களோட அப்பா அந்த ஜென்டில்மேன் கோலர்ஸ் வரும்போது எனக்கு வந்து மலேரியா காய்ச்சல் இருந்தது. ஏனென்று சொன்னா வசந்த காலங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆகி அந்த கிழக்கு டென்சில இருந்து டெல்டா வரைக்கும் காலநிலை மாற்றம் வந்து ஏற்பட்டது. அந்த காலநிலை மாற்றம் ஏற்பட்டதால அங்க உள்ள குடிமக்களுக்கு எல்லாருமே வருத்தம் இருக்குது. ஆனா அப்படி வருத்தம் இருந்தாலும் இவாவால வந்து ஒரு இடத்திலேயே இருக்க முடியாது. அப்ப கூட தான் என்ன செய்வா என்று சொன்னா ஒரு உல்லாச பயணங்கள் போறது, ஆஃப்டர்நூன்ஸ்ல வந்து நீண்ட உல்லாச பயணங்கள் போறது, மற்றது வந்து டான்ஸ் ஈவினிங்ல வந்து டான்ஸுக்கு போறது, மற்றது அப்படி வருத்தமா இருக்கும்போது இவாவால வந்து அந்த ஒரு கசப்பு மருந்த கூட எடுத்துக்கொள்ள முடியல அப்படி என்று சொல்றா. ஆனா அவங்களோட அம்மா சொல்றா, இப்படி உனக்கு காய்ச்சல் இப்படி இருக்கிறதால நீ வந்து கொஞ்சம் பெட்லயே ரெஸ்ட் எடு என்று சொல்லியும் சொல்றா. அதுக்கு பிறகு இந்த காலநிலை மாற்றம் மேல வந்து சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு இவாக்கு வந்து ஒரு இந்த நாணல் வகை போன்ற தாள வகையில மேல வந்து ஒரு ஆர்வம். அதை பார்க்கும்போது இவாக்கு வந்து புத்தி வந்து தடுமாற்றம் அடையும் என்று சொல்லுவான். அப்படி எங்க இருந்தாலும் அவ கொண்டு வராவாம். அப்படி அந்த கொண்டு வரும்போது அவங்களோட அம்மா சொல்றா, இந்த நாணல் போன்ற தாளவக பூவை வைக்கிறதுக்கு இங்க ரூமே இல்ல என்று சொல்லி அவங்களோட அம்மா சொல்றா. Whenever, wherever I saw them, I say, stop. I see jonquils. I made the young man help me gather the jonquils. It was a job. Amanda and her jonquils. Finally, there were no more vases to hold them. Every available space was filled with jonquils. No vases to hold them. All right, I'll hold them myself. And then she stops in front of the picture, met your father, malaria fever and jonquils, and then this boy. She switches on the rose-colored lamp. I hope they get here before it starts to rain. She crosses upstage and places the jonquils in bowl on tray. I gave your brother a little extra change so he and Mr. O'Connor could take the service car home.
இது வந்து நான் எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் வந்து அத எல்லாரும் நுப்பாட்டுங்கன்னு சொல்லி போட்டு அந்த அந்த வகைய நான் பார்த்து கொண்டே இருப்பேன். ஆனா அந்த தாளவக பூக்களை சேகரிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஜங் மேன் வந்து ஹெல்ப் பண்ணினாருன்னு சொல்றான். அதுக்கு பிறகு இந்த இந்த நாணல் வகை போன்ற தாள வகை பூவும் மற்றது இவாவையும் பார்க்கும்போது இவாவுக்கே ஒரு சிரிப்போண்டு வரும்னு சொல்றான். கடைசியா பார்த்தோம்னு சொன்னா இப்படி நிறைய சேகரிக்கிறதால அதை வைக்கிறதுக்கு வீட்டுல சாடிகளே இல்ல. அப்ப அவாவே தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டு சரி இதை வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லி கொண்டு வைக்கிறா. திடீரென்று என்ன செய்யறான்னு சொன்னா அவங்களுடைய ஃபாதரனுடைய படத்துக்கு முன்னால போயிட்டு நிக்கிறா. லேம்பை வந்து கலர் லேம்பை வந்து எரிய செய்கிறா. எரிய செய்தோன்னே அதுக்கு பிறகு அவ சொல்றா, உங்களோட தம்பிக்கு வந்து நான் இன்னொரு சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உன்ற தம்பியும் மிஸ்டர் ஓகோனரும் வீட்டுக்கு வர்றதுக்காக ஒரு சர்வீஸ்காரை வந்து பிடிச்சிருப்பினம் என்று சொல்லி சொல்றான். What did you say his name was? O'Connor. What is his first name? I don't remember. Oh yes, I do. It was Jim. Yes, that was it. It was Jim. I have never known a Jim that wasn't nice. லோரா அமண்டா வந்து மிஸ்டர் ஓக்மோன் என்று சொல்லி பேரை சொல்லும் போது திடீரென்று இன்னொருக்கா கன்ஃபார்ம் பண்ற ஒரு லுக்ல அவ சொல்றா, அம்மா என்ன பேர் என்று சொன்னீங்க அப்படி என்று சொல்லி கேக்குறா. அம்மா சொல்றா ஓ கோனர் அப்படி என்று சொல்லி அவரோட லோரா அதுக்கு கேக்குறா, அவரோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு சொல்லி சொல்லுங்க, என்னன்னு சொன்னீங்க அப்படி என்று சொல்லி கேக்குறா. என்னோட வந்து அத நினைவுபடுத்த முடியல என்று சொல்லிட்டு சரி சரி அவர் முதல் பேர் வந்து ஜிம் என்று சொல்லி சொல்றா. இத கேட்ட உடனே லோரா வந்து ஒரு நிலையில இல்லாம ஒரு சேரோட பிடியில வந்து தன்னோட கைய வந்து பிடிச்சு கொண்டு இருக்கிறா. அதுக்கு பிறகு கொஞ்சம் முணுமுணுக்கிற மாதிரி அந்த ஜிம்மோ கோனர் இல்ல இது ஜிம்மோ கோனரா இருக்காது, இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி ஒரு உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்துறா. அதுக்கு பிறகு அம்மா கன்ஃபார்மா சொல்றா, இல்ல அவரோட ஃபர்ஸ்ட் நேமே ஜிம்மோ கோனர் தான், ஆனா அவரை வந்து எனக்கு முன்ன பின்ன தெரிய இல்ல என்று சொல்லி சொல்றா. Are you sure his name is Jim O'Connor? Yes. Why? Is he the one that Tom used to know in high school? He didn't say so. I think he's just got to know him at the warehouse. There was Jim O'Connor we both knew in high school. If that is the one that Tom is bringing to dinner, you will have to excuse me. I won't come to the table. லோரா கேக்குறா, உண்மையாலுமே அவர் வந்து ஜிம்ன்னு சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா? அவரோட முன் பேரை வந்து ஜிம்மோ கோனர் தானா அப்படி என்று சொல்லி கேக்குறா. அதுக்கு பிறகு அவங்களோட அம்மா சொல்றா, ஓ ஏன் அப்படி கேக்குறா அப்படி என்று சொல்றா. அதுக்கு அவங்களோட மகள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றா, அடிக்கடி டொம் கூட சொல்லுவானே ஹை ஸ்கூல்ல உள்ள ஒரு ஆள் தான் அவரா என்று சொல்லி அவ கன்ஃபார்ம் பண்ண கேக்குறா. அதுக்கு அம்மா சொல்றா, ஆனா அவன் ஒன்றும் என்கிட்ட சொல்ல இல்ல, நான் நினைக்கிறேன் இவன் வந்து வேலை செய்யற இடத்துலதான் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமென்று சொல்லி அம்மா சொல்றா. அதுக்கு பிறகு லோரா சொல்றா, ஹை ஸ்கூல்லையும் ஒரு ஜிம்மோ கோனர் என்ற ஒரு ஆள் இருந்தது, எங்க ரெண்டு பேருக்கும் தெரியும், நாங்க நான் ஜிம்மோ கோனர் மற்றது லோரா என்று சொல்லி ரெண்டு பேருக்குமே முதலே இன்ட்ரடியூஸ் ஆயிட்டோம் ஹை ஸ்கூல்ல என்று சொல்லி சொல்றான். அப்படி அந்த ஜிம்மோ கோனர் தான் டொம் கூட்டிட்டு டின்னருக்கு கூட்டிட்டு வர ஆள் என்று சொன்னார், நான் டேபிளுக்கு வரவே மாட்டேன், தயவு செய்து என்ன நீங்க வந்து அப்படி வராம இருக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று தரணும் என்று சொல்லி சொல்றா. What sort of nonsense is this? You asked me once if I ever liked boy.
Don't you remember I showed you this boy picture? You mean the boy you showed me in the yearbook? Yes, that boy. Laura, Laura, were you in love with that boy? அம்மா கேக்குறா, என்ன ஒரு வகையான ஒரு முட்டாள்தனம் இது அப்படி என்று சொல்லி சொல்றா. அதுக்கு அவ சொல்றா, அம்மா நீங்க என்கிட்ட ஒரு முறை கேட்டீங்களே, நீ யாரையாவது லவ் பண்றியான்னு சொல்லி, அதை உங்களால ஞாபகப்படுத்த முடியலையா? நான் கூட அந்த இயர் புக்ல இருந்து ஒரு பையனோட போட்டோவை காட்டினேனே அப்படி என்று சொல்லி சொல்றா. அதுக்கு பிறகுதான் அம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றா, ஓ நீ வந்து அந்த இயர் புக்ல இருந்து ஒரு போயோட இதை வந்து காட்டின நீ, அந்த போய் தான் இந்த போய் என்று சொல்லி லோரா சொல்றா. அப்ப அம்மா வந்து அவ கூப்பிடுறா, லோரா லோரா, அப்ப நீ அந்த போயோட லவ்ல இருந்தியா அப்படி என்று சொல்லி அம்மா கேக்குறா. I don't know, mother. All I know is I couldn't sit at the table if it was him. I won't be him. It isn't the last bit likely. But whether it is or not, you will come to the table. You will not be excused. I'll have to be mother. I don't intend to humor your silliness, Laura. I have had too much from you and your brother, both. So just sit down and compose yourself till they come. Tom has forgotten his key, so you will have to let them in when they arrive. அதுக்கு பிறகு அம்மா அப்படி அந்த கேள்வி கேட்டணும் சொல்றா. அது எனக்கு தெரிய இல்ல. ஆனா அம்மா அந்த போயா இருந்தா நான் வந்து டேபிளுக்கு கிட்ட வரவே மாட்டேன்னு சொல்லி சொல்றா. அம்மா அதுக்கு சொல்ற, சீச்சி அந்த பையனா இருக்காது. அந்த பையனா இருந்தாலும் நீ வந்து டேபிள் கிட்ட வரத்தான் வேணும். இதுக்கு வந்து நீ எந்த வித எக்ஸ்கியூஸும் கேட்காத, உனக்கு மன்னிப்பு எதுவுமே வழங்கப்படாதுன்னு சொல்லி அம்மா சொல்றா. அப்ப அதுக்கு பிறகு லோரா கேக்குறா, நான் வந்துதான் அங்க இருக்கதான் வேணுமோ என்று சொல்லி கேக்குறா. அதுக்கு அம்மா சொல்றா, இதுக்கான இந்த நகைச்சுவைக்கான அர்த்தம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா நீ வந்து அங்க வரணும். அதே மாதிரி உன்ற தம்பி வந்து கீ எங்க வச்சனு சொல்லி மறந்திருப்பான். அவங்க வரும்போது நீ அவங்களுக்கு வந்து கீ எங்க இருக்குன்னு சொல்லி ஞாபகப்படுத்தணும் என்று சொல்லி அம்மா சொல்றா. Oh, mother, you answer the door. I'll be in the kitchen busy. Oh, mother, please answer the door. Don't make me to do it. I have got to fix the dressing for the salmon. Fuss, silliness, over gentleman caller. Door swings shut. Laura is left alone. She utters a low moan and turns off the lamp, sits stiffly on the edge of sofa, knotting her fingers together. சொன்ன பிறகு லோரா சொல்றா, அம்மா நீங்க ஆன்சர் பண்ணுங்க, என்னால அப்படி ஆன்சர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றா. அம்மா சொல்றா, இல்ல அவங்க வர்ற டைம்ல வந்து நான் கிச்சனுக்குள்ள பிஸியா இருப்பேன், என்னால வந்து சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்றா. அதுக்கு பிறகு அவ சொல்றா, நீங்க இந்த டோர் கீய வந்து எங்க இருக்குன்னு சொல்லி நான் சொல்லணும் என்று சொல்லி சொல்லாதீங்க, என்ன வற்புறுத்தாதீங்க அப்படி என்று சொல்லி சொல்றா. அதுக்கு பிறகு அவங்களோட அம்மா கண்டிப்பா சொல்லிட்டா, நீதான் சொல்லணும், உன்னோட எண்ணத்தை வந்து மாற்று. எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகம் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜென்டில்மேன் கொலர் மேல முக்கியம் இல்லாத தன்மைகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு, இந்த தன்மைகளை வந்து மாற்று சொல்லி சொல்றா. அதுக்கு பிறகு லோரா என்ன செய்யறான்னு சொன்னா, தனியா போறா, போயிட்டு புலம்புறா, ஒரு மூலையில இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறா. அதே மாதிரி அந்த டென்ஷன்லையும் அவளோட புலம்பல்லையும் ஒன்றோட ஒரு கைய கோத்து சுடக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறா ஒரு பதட்ட நிலையில. Legend on screen, the opening of a door. Tom and Jim appear on the fire escape steps and climb to landing. Hearing their approach, Laura rises with a panicked gesture. She retreats to the portieres, the doorbell. Laura catches her breath
and touches her throat. Low drums. சீன் வந்து ஓப்பன் ஆகுது. அப்ப டொம்மும் ஜிம்மும் வந்து ஃபயர் எஸ்கேப் ஸ்டெப்ஸ் உள்ளால என்டர் ஆகினம். லோரா அவங்க வரும்போது லோராக்கு ஒரு பதட்ட நிலை ஒன்று ஏற்படுது. அந்த டைம் வந்து டோர் பெல் வந்து ரிங் பண்ற சத்தமும் கேக்குது. அந்த டைம் வந்து டோர் பெல் ரிங் பண்ற சத்தம் வந்து கேக்குது. அப்ப லோராக்கு வந்து அவட வாய்ஸ் வந்து மிகவும் மெதுவா தான் அவ கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. Amanda calling. Laura's sweetheart. The door. Laura stares at it without moving. Jim, I think we just beat the rain. Tom, who? He rings again nervously. Jim whistles and fishes for a cigarette. அமெண்டா வந்து லோரா பார்த்து கூப்பிடுறா, ஸ்வீட் ஹார்ட், டோர் அடிக்குது பாரு, போய் திற என்ற மாதிரி ஒரு குரல் வந்து கொடுக்குறா. இப்ப லோரா என்ன செய்யறான்னு சொன்னா, இருந்த இடத்தை விட்டு அசையாம அந்த டோரையே வந்து பார்த்து கொண்டிருக்கிறா கண்டினியூஸா. ஜிம் சொல்ற டொமிட்ட, நாங்க வந்து மலையிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்ன்ற மாதிரி சொல்றேன். அப்ப டொம் வந்து திருப்பி பெல்ல அடிச்சு போட்டு சிகரெட் குடிக்கிறதுக்கு ரெடியா. Amanda, very, very gaily. Laura, that is your brother and Mr. O'Connor. Will you let them in, darling? Laura crosses toward kitchenette door. Laura, breathlessly, mother, you go to the door. அமெண்டா வந்து அவங்க வந்தது வந்து அமெண்டாக்கு சரியான சந்தோஷம். ஸோ ஹாப்பியா சொல்றா, லோரா உன்னுடைய அண்ணாவும் மிஸ்டர் ஓ கோனரும் வந்துட்டாங்க, அவங்கள கதவை திறந்து உள்ள விடுறியா அப்படின்னு கேட்க, லோரா வந்து கிச்சன் டோரை கிராஸ் பண்ணி போயிட்டு அமைதியா, அம்மா நீங்க போய் திறவுங்க அப்படின்னு சொல்றேன். Amanda steps out of kitchenette and stares furiously, and Laura, she points imperiously at the door. Laura, please, please. Amanda, in a fierce whisper, what is the matter with you, you silly thing? அமெண்டா வந்து கிச்சன்ல நின்று கொண்டே லோரா திறக்க மாட்டேன்னோன்னு அமெண்டாக்கு கோவம் வந்துட்டுது. அப்ப லோரா அம்மா வந்து கோபமா பார்த்து கொண்டு டோரை வந்து பாயிண்ட் பண்ணி ஒரு சிம்போலிக்கா சொல்றா, போய் திறன்ற மாதிரி சொல்றா. அப்ப லோரா வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மாட்ட கெஞ்சுறா, நான் போய் திறக்கலன்னு சொல்லி கெஞ்சுறா. அமெண்டாக்கு இன்னும் கோவம் வர அவ கடுமையா சொல்றா, உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி லோரா பார்த்து அம்மா பேசுறா. Laura, desperately, please, you answer it, please. Amanda, I told you, I wasn't going to humor you, Laura. Why have you chosen this moment to lose your mind? Laura, please, 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 you go. லோரா வந்து அமெண்டா பார்த்து சொல்றா, ப்ளீஸ் அம்மா, அவங்களுக்கு நீங்க போய் கதவை திறந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு லோரா சொல்றா. அப்ப அமெண்டா சொல்றா, நான் இந்த டைமை வந்து ஜோக் பண்றதுக்கு நான் ஒரு டைமா எடுத்துக்கொள்ளல, இந்த டைம்ல ஏன் உண்ட மூளை வந்து செயலிழந்த நிலையில இருக்குதுன்னு சொல்லி லோரா பார்த்து கேட்கிறேன். Amanda, you will have to go to the door because I can't. Laura, despairingly, I can't either. Amanda, why? Laura, I'm sick. Amanda, I am sick too of your nonsense. Why can't you and your brother be normal people? Fantastic whims and behavior. Tom gives a long ring. Preposterous going on. Can you give me one reason? Calls out lyrically. அப்ப லோரா வந்து இன்னும் ப்ளீஸ் பண்ணி ப்ளீஸ்ன்னு சொல்லி, அம்மா நீங்க போய் திறங்கன்னு சொல்றா. அப்ப அமெண்டா சொல்றா, இல்ல என்னால முடியாது, நீதான் போய் கதவை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்றா. அப்ப லோரா சொல்றா, இல்ல என்னாலையுமே போய் திறக்க முடியாதுன்னு சொல்றா. அப்ப அமெண்டா ஏன்னு கேட்க, லோரா சொல்றா, எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குதுண்டு. அமெண்டா சொல்றா, எனக்கும் நீ செய்யற செயல்களை பார்த்து எனக்கும் வருத்தமா தான் இருக்குது, ஏன் நீயும் உண்ட அண்ணாவும் நார்மலா பிஹேவ் பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு, இப்ப ஏதோ எனக்கு தவறான விஷயங்கள், பிழையான விஷயங்கள் வந்து நடக்க போற மாதிரி இருக்குது, நீ போய் திறக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லி அமெண்டா கேட்குற. Coming, just 1 second. Why you should be afraid to open a door? Now you answer it, Laura. Oh,
Oh, she returns through the portieres, darts to the victrola and wings it frantically and turns it on. ஆஹ் ஒரு செகண்ட்ல அவ வந்துட்டு கேக்குறா, அமெண்டா கேக்குறா, ஒரு டோர் ஓபன் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எனக்கு பதில் சொல்லு, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்றா. அப்ப லோரா வந்து அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாம இருக்கிறா. ஆன்சர் சொல்ல முடியாம இருந்துட்டு அவ வந்து போயிட்டு அவட கிராமபோனை வந்து ஆன் பண்ணிட்டு பாட்டு வந்து கேக்குறா. Laura Wingfield, you march right at the door. Yes, yes, mother. A faraway, scratchy rendition of Dardanella softens the air and gives her strength to move through it. She slips to the door and draws it courteously open. Tom enters with a caller, Jim O'Connor. அமெண்டா சொல்றா, லோரா விங்ஃபீல்டு கூப்பிட்டுட்டு கெதியண்டு டோரு கிட்ட போகணும் சொன்னாலும் லோரா வந்து அதை கேட்டுட்டு போயிட்டு மெல்லமா கதவை வந்து திறக்கிறா. அப்ப வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு மியூசிக் கொண்டு போகுது. அவ கதவை திறந்த உடனேவே டொம் வந்து ஜென்டில்மேன் ஜிம் ஓகோனரோட என்டர் ஆகுற. Laura, this is Jim. Jim, this is my sister Laura. Stepping inside, I didn't know that Shakespeare had a sister. Retreating stiff and trembling from the door. How? How do you do? டொம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றார். லோரா இதுதான் ஜிம். ஜிம்முக்கு வந்து இதுதான் அவரோட சிஸ்டர்ன்னு சொல்லி லோராவை இன்ட்ரடியூஸ் பண்றார். அதுக்கு பிறகு ஜிம் வந்து உள்ள வந்துட்டு டொம்மை பார்த்து சொல்றார், ஷேக்ஸ்பியருக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்றார். லோரா உடனே வந்து ஒரு அவட குரல்ல ஒரு நடுக்கம் ஒன்று இருக்குது. அந்த நடுக்கத்தோட அவ கேக்குறா, ஜிம்மை பார்த்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Heartily extend his hand. Okay. Laura touches it hesitantly with hers. Your hand's cold, Laura. Yes. Well, I've been playing the Victrola. ஜிம் வந்து இவ வந்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்ட உடனேயுமே ஜிம் வந்து உடனே அவரோட ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காக ஹேண்ட்ஸை வந்து கொடுக்குற. அப்ப உடனே ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணினேன். அப்ப ஜிம் சொல்ற, லோரா அவங்களோட ஹேண்ட்ஸ் வந்து நல்ல குளிர்மையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப லோரா சொல்றா, இவ்வளவு நேரம் நான் வந்து என்னுடைய விக்ட்ரோவலா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பிளே பண்ணி கொண்டிருந்தேன், அதனாலதான் அப்படி இருக்குன்னு சொல்றேன். Must have been playing classical music on it. You ought to play a little hot swing music to warm you up. அப்ப ஜிம் சொல்ற, நீங்க வந்து கிளாசிக்கல் மியூசிக் தான் வாசிச்சு கொண்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க வந்து கொஞ்சம் ஹாட் ஸ்விங் மியூசிக் வந்து வாசிக்கணும், அப்பதான் நீங்க கொஞ்சம் வார்ம் அப் ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்றேன். Excuse me, I haven't finished playing the Victrola. She turns awkwardly and hurries into the front room. She pauses a second by the Victrola, then catches her breath and darts through the portieres like a frightened deer. லோரா வந்து எஸ்கியூஸ் மீன்ட்டு அவட்ட கேட்டுட்டு, நான் இன்னும் வாசிச்சதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கல என்று சொல்லிட்டு அவக்கு உடனே ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை ஒன்று வந்துட்டுது. உடனே விரைந்து முன்னுக்கு இருக்கிற ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த விக்ட்ரோலா வந்து போஸ் பண்ணி வைக்கிறா. அதுக்கு பிறகு அவ வந்து நல்லா மூச்சு விட்டுட்டு அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கிறா. எப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்லா பயந்த ஒரு மான போல அவ இருக்கிறான். Grinning, what was the matter? Oh, with Laura? Laura is terribly shy. Shy? Huh, it's unusual to meet a shy girl nowadays. I don't believe you ever mentioned you had a sister. ஜிம் வந்து நல்லா சிரிக்கிறார். சிரிச்சு கொண்டு கேட்கிறார், என்ன நடந்தது, அவக்கு இப்படி ஓடி போறா அந்த மாதிரி அவர் கேட்கிறார். இப்ப டாம் சொல்றார், லோராக்கா அவ கொஞ்சம் ஷையா இருக்கு, அவ கொஞ்சம் வெக்கத்தோட இருக்கிறா, அதனால அப்படி ஓடி போறா அந்த மாதிரி டாம் சொல்றார். அப்ப ஜிம் வந்து ஷையா வெக்கமா அவக்கு, இந்த காலத்துல இப்படி ஒரு வெக்கம் பட்டு கொண்டு போற ஒரு கேர்ளை வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டொம்மை பார்த்து கேட்கிறார், உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறான்னு சொல்லி நீ சொல்லவே இல்லையே, உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஜிம் சொல்றேன். Well, now you know I have one. Here is the post dispatch. You want a piece of it? Oh, what piece? The comics?
அப்ப டாம் சொல்றார், ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தானே எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறான்னு சொல்லிட்டு, அது பிறகு ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்கும். இதுல இருந்து ஒரு பீஸ் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி டாம் கேட்கிறார். அப்ப ஓகே என்று சொல்றார். அப்ப டாம் கேட்கிறார், இதுல எது வேணும், எந்த பீஸ் வேணும், காமிக்ஸ் வேணுமான்னு கேட்கிறார். அப்ப ஜிம் சொல்றார், இல்ல ஸ்போர்ட்ஸ் தான் வேணும், அதுலயும் ஸ்பெஷலி ஒலி டிசிடென் என்ற அந்த பீஸ் தான் வேணும் என்று அவர் சொல்றார். அஹ் Disinterest, yeah. Light cigarette and crosses back to fire escape door. அப்ப டாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாததோட யா அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் ஃபயர் எஸ்கேப் டோர்ஸுக்கு கிட்ட போற, என்னத்துக்குன்னு சொன்னா சிகரெட் பிடிக்கிறதுக்காக. Where are you going? I am going out on the terrace. Goes after him. You know, Shakespeare. I am going to sell you a bill of goods. What goods? A course I am taking. ஜிம் கேக்குறார், எங்க போறீங்க டாம்? இப்ப டாம் சொல்ற, நான் வந்து வீட்டோட மேல் தளத்துக்கு போறேன், டெரஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு, இப்ப ஜிம்மும் அவரையே டொம்மையே பின்தொடர்ந்து போய்க்கொண்டு சொல்ற, ஷேக்ஸ்பியர், நான் சில பொருட்களை வந்து விற்க போறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப டாம் கேக்குறார், என்னத்தை விற்க போறீங்க, என்ன குட்ஸ் என்னவர் கேக்குறார். இப்ப ஜிம் சொல்றார், அதை பத்தி நான் சொல்றேன் அந்த மாதிரி அவர் சொல்றார். In public speaking, you and me, we are not the warehouse type. Thanks. That's good news. But what has public speaking got to do with it? It fits you for executive positions. Oh, I tell you, it's done a hell of a lot for me. Image executive at desk. ஜிம் சொல்ற, அது வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கை பத்தி. அதோட நீயும் நானும் வந்து ஒரு ஹவுஸ்ல வேலை செய்யறதுக்கு தகுதியான ஆட்கள் இல்லை. அதாவது அங்க அதை விட அங்கட தரம் வந்து மேலானது, நாங்க அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லைன்னு சொல்ற. அப்ப டாம் சொல்ற, ஓ நீ சொல்றது கேட்க நல்லா இருக்குது, ஒரு நல்ல நியூஸ் என்று சொல்லிட்டு, ஆனா பப்ளிக் ஸ்பீக்கிங்ல நாங்க என்ன செய்ய போறோம், எங்களால என்ன செய்ய முடியும்னு சொல்லி டாம் கேட்கிற. இப்ப ஜிம் சொல்ற, உனக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் வந்து நல்லா பொருந்தும் அப்படின்னு சொல்றார். அப்ப டாம் சொல்றார், ஓ அது கேட்க நல்லா இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றார். In what respect? In every. Ask yourself, what is the difference between you and me? And men in the office down front? Brains? No. Ability? No. Then what? Just one little thing. What is the one little thing? Primarily, it amounts to social poise, being able to score up to people and hold your own on any social level. அப்ப டாம் கேக்குற, எந்த எந்த வகையில அப்படின்னு கேக்குற. இப்ப ஜிம் சொல்ற, இப்ப வந்து அவங்க வந்து அவங்களோட ஆபீஸ்ல நடக்கிற விஷயங்களை பத்தி கதைக்க போறாங்க. சோ ஜிம் சொல்ற, அங்க அந்த வேலை செய்யற இடத்துல உனக்கும் எனக்கும் இடையிலையும், இல்லாட்டி எங்களை தவிர வேலை செய்யற மெட்டாக்களுக்கு இடையிலையும் என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு பிரெயின்ஸ் இருக்குதா? இல்ல. அவங்களுக்கு திறமை இருக்குதா? இல்ல. அப்ப வேற என்ன? ஒரே ஒரு விஷயம்தான். அப்ப டாம் கேக்குற, என்ன அந்த விஷயம்னு சொல்லி. அது வேற ஒன்றும் இல்ல, ஒரு சமூக சமநிலை மட்டும்தான் இருக்குதே தவிர வேற ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி டாம் சொல்றேன். Off stage. Tom, yes, mother. Is that you and Mr. O'Connor? Yes, mother. Well, you just make yourselves comfortable in there. Yes, mother. Ask Mr. O'Connor if he would like to wash his hands. Oh, no, no, thank you. I took care of that at a warehouse, Tom. அப்ப அமெண்டா இதுல வந்து என்டர் ஆகி அவ வந்து கேக்குறா, டாம் நீங்களா அங்க இருக்கிறது, நீங்களும் மிஸ்டர் ஓ கோனர் மாமையில கழிச்சு கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி கேக்குறா. அப்ப டாம் சொல்ற, ஓம் நாங்க தான் இருக்கிறோம்னு சொல்லி. அப்ப அமெண்டா சொல்றா, ஓகே நீங்க அந்த டெரஸ்ல வந்து உங்களை வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப டாம் ஓகே சொல்ற. இப்ப அமெண்டா கேக்குறா, மிஸ்டர் ஓ கோனர் வந்து தன்னுடைய கைகளை வந்து கழுவ விரும்புறாரா அப்படின்னு சொல்ற மாதிரி அமெண்டா கேக்குறா. அப்ப ஜிம் சொல்ற, இல்ல இல்ல, நான் அதை எல்லாத்தையுமே வேர் ஹவுஸ்லயே கவனிச்சு கொண்டுட்டேன்னு சொல்லி சொல்றேன். Yes, Mr. Mendoza was speaking to me about you. Favorably, what do you think? Well, you are going to be out of a job if you don't wake up. I am waking up. You show no signs. The signs are interior. Image on screen, the sailing vessel with Jolly Roger again.
அப்ப ஜிம் சொல்றார், மிஸ்டர் மெண்டோசா என்றவர் வந்து ஆபீஸ்ல வந்து என்னட்ட உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப டாம் அப்படியா அப்படின்னு சொல்ல, அப்ப ஜிம் கேக்குறார், அப்ப அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப டாம் கேக்குறார், என்னத்தை பத்தி சொன்னவர் அப்படின்னு சொல்லி. அப்ப ஜிம் சொல்ற, நீங்க வந்து அம், இந்த ஜொப்பை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜொப்பை குவிட் பண்ணிட்டு வேறொரு வேலைக்கு போறீங்கன்ற மாதிரி அவர் சொல்றார் அப்படின்னு சொல்ல. அப்ப டாம் சொல்றார், ஓ அப்படித்தான் அந்த மாதிரி அதுக்கு சொல்றார். அப்ப ஜிம் சொல்றார், ஆனா நீங்க அதுக்கான எந்த சைகைகளையுமே காட்டலையே, நீங்க போறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியலன்ற மாதிரி ஜிம் சொல்றார். அப்ப டாம் சொல்றார், அந்த அறிகுறி எல்லாமே எனக்கு உள்ள இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார். I am planning to change. He leans over the rail, speaking with quiet exhilaration. The incandescent motifs and signs of the first run movie houses light his face from across the alley. He looks like a voyager. அப்ப டாம் சொல்றார், நான் வந்து பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன், என்ன ஜொப்பை சேஞ்ச் பண்றதுக்கு நான் பிளான் பண்ணி கொண்டிருக்கேன் டாம் சொல்றார். அதுக்கு பிறகு அவர் சொல்லும் போதே அவருக்கு லைட்டா ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் ஒன்று வருது, கொஞ்சம் கொஞ்சம் பதட்டமாகுற. அவர்கிட்ட ஃபேஸ், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஃபேஸுக்கு வந்து ஒரு பிரைட் லைட் ஒன்று வருது. I am right at the point of committing myself to a future that doesn't include a warehouse and Mr. Mendoza or even a night school course in public speaking. What are you guessing about? I am tired of the movies. Movies? அப்ப டாம் சொல்ற, நான் சரியான இடத்துல தான் இருக்கிறேன், என் ஃபியூச்சரை பத்தி நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா அந்த ஃபியூச்சர்ல வந்து நான் வந்து வியா ஹவுஸையோ மிஸ்டர் மெண்டோசாவையோ நான் வந்து இன்க்ளூட் பண்ணல. அது மட்டும் இல்ல, நான் நைட் ஸ்கூல் கோர்ஸுக்கு போறது பத்தி, பப்ளிக் ஸ்பீக்கிங்ல பேசுறத பத்தியும் நான் இந்த ஃபியூச்சர்ல நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு மாதிரி சொல்றேன். அப்ப ஜிம் கேக்குற, என்னத்தை பத்தி இவ்வளவு தீவிரமா கதைச்சு கொண்டிருக்கிறீங்க மாதிரி கேக்குறேன். Yes, movies. Look at them. A wave toward the marvels of Grand Avenue. All of those glamorous people having adventures, hugging it all, gobbling the whole thing up. You know what happens? People go to the movies instead of moving. Hollywood characters are supposed to have all the adventures for everybody in America. While everybody in America sits in a dark room and watches them have them. Yes, until there is a war. அப்ப டாம் சொல்றார், நான் வந்து மூவிஸ பார்த்து சரியான களைப்படைஞ்சிட்டேன். இப்ப ஜிம் கேக்குற மூவிஸா அப்படின்னு சொல்லி. இப்ப டாம் சொல்றார், ஓ மூவிஸ பத்தி தான் சொல்றேன், அதை பத்தி ஒருக்கா பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அதுல இருக்கிற வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்து நல்ல அட்வென்ச்சர்ஸ் ஆன கேரக்டர்ஸா இருக்கும். அதோட அவங்க செல்ஃபிஷா இருப்பாங்க, எந்த நேரம் ஏதாவது கதைச்சு கொண்டிருக்கிறவங்களா இருப்பாங்க. அதுல அந்த மூவிஸ்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? பீப்புள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பதிலாக மூவிஸ நிறைய பார்க்க தொடங்குவாங்க. மோஸ்ட்லி ஹாலிவுட் கேரக்டர்ஸ்ல வந்து அட்வென்ச்சர்ஸ் தான், நிறைய சாகசங்கள் தான் நிறையவா இருக்கும். அதைத்தான் அமெரிக்கால எல்லாருமே விரும்புவாங்க. மற்றது ஒரு போர் வரும் வரைக்கும் இந்த மாதிரியான சீன்ஸ் தான் ரிப்பீட் ஆகும்னு சொல்லி டாம் சொல்றேன். That is That's when adventure becomes available to the masses. Everyone's dish not only gabbles. Then the people in the dark room come out of the dark room to have some adventures themselves. அப்ப சொல்றேன், போர் நடக்கிற டைம், அந்த மூவிஸ்ல போர் நடக்கிற டைம்ஸ் தான் அட்வென்ச்சர்ஸ் வந்து இன்னும் தீவிரமாக நடக்கும். அதோட வந்து பீப்புள் வந்து ஒரு டார்க் ரூம்ல இருந்து வெளியில வர மாதிரியும் இருக்கும். அந்த டைம்ல அட்வென்ச்சர்ஸ் திருப்பி திருப்பி அவங்களே பண்ற மாதிரி இருக்கும். Goody, it's our turn now to go to the South Sea Island to make safari to be exotic, far off. But I am not patient. I don't want to wait till then. I am tired of the movies and I am about to move.
சரி, நல்லம் நல்லம். இப்ப எங்கள பத்தி கதைக்க வேண்டிய நேரம் வந்துட்டு, இப்ப நாங்க வந்து சவுத் சீலேண்ட் என்ற இடத்துக்கு போறதுக்கு பிளான் பண்றோம். அதோட வந்து அங்க போயிட்டு சஃபாரி அதாவது கடல் சாகசங்கள் வந்து செய்யறதுக்கு பிளான் பண்றோம். என்னால இனியும் வந்து அமைதியாக இருக்க முடியாது. அதோட நான் வந்து மூவிஸ் பார்த்து பார்த்து களைச்சு போயிட்டேன். எனக்கு அதுக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. அதனால நான் வந்து கெதியாக மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். Incredulously. Move? Yes. When? Soon. Where? Theme? Their music seems to answer the questions while Tom thinks it over. He searches among his pockets. அப்ப ஜிம் சொல்றார், மூவ் மூவா அப்படி மூவ் பண்ண போறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்கிறார். அப்ப டாம் சொல்றார் ஓமன் சொல்லி. ஜிம் அப்ப கேட்கிறார், திருப்பி கண்டினியூஸா கேட்கிறார் எப்பன்னு சொல்லி. அப்ப டாம் சொல்றார் சூன் கெதி என்று நாங்க மூவ் பண்ண போறோம். அப்ப ஜிம் திருப்பி இன்னொரு கொஸ்டின் போடுறாரு அதுல, வேர் எங்க போறீங்க அப்படின்ன மாதிரி. அப்ப டாம் வந்து இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து திங்க் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு தீம் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட்ல ஓடுது. அந்த மியூசிக் வந்து ஜிம் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குது. I am starting to boil inside. I know. I seem dreamy. But inside, well, I am boiling. Whenever I pick up a shoe, I shudder a little thinking how short life is and what I'm doing. Whatever that means, I know it doesn't mean shoes, except as something to wear on a traveler's feet. Finds a paper. Look, அப்ப டாம் சொல்றார், நான் வந்து உள்ள மனதார வந்து கொதிச்சு கொண்டு இருக்கிறேன். என்னை பார்க்கும்போது நான் வந்து ஒரு கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா உள்ள வந்து நான் வந்து கொதிச்சு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஷூவை எடுக்கும் போது, அதாவது அவர்கிட்ட வேலை செய்யற இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு ஷூவை எடுக்கும் போதும் எனக்கு ஒரு பயம் வருது. அதோட அவர் அந்த டைம் திங்க் பண்றார், இந்த லைஃப் வந்து எவ்வளவு குறுகியதா இருக்குது, நான் என்ன செய்யறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஃபியூச்சரை வந்து திங்க் பண்றார். அதோட இந்த ஷூ வந்து வெறும் ஒரு ஷூவே இல்லை, இது ஒரு டிராவலர் ஃபீட்டுக்கு போற ஒரு ஷூவா இருக்குன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துட்டு அதை வந்து ஜிம்முக்கு காட்டுறாரு. but I am a member. Reading the Union of Merchant Seamen. I paid my dues this month instead of the light bill. அப்ப ஜிம் கேக்குறார், என்னத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப டாம் சொல்றார், நான் ஒரு மெம்பரா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பேப்பரை காட்டும் போது ஜிம் வந்து அந்த ஹெடிங்கை வந்து வாசிக்கிறார். த யூனியன் ஆஃப் மர்ச்சன்ட் சீமன் அந்த ஹெடிங்கை வாசிக்கிறார். அவர் அதுலதான் மெம்பரா இருக்கிறார். இப்ப டாம் சொல்றார், இந்த மந்த் தான் நான் வந்து பேமெண்ட் எல்லாத்தையுமே கட்டினான். அதாவது அவர் லைட் பில் கட்ட வேண்டிய காசு எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த யூனியனுக்கு வந்து பே பண்ணியிருக்காருன்னு சொல்லி டாம் சொல்றார்.